கைஸ், உங்கள்கிட்ட கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை வச்சுருக்கேன். அது நான் ஒரு புக்கில் படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக நான் அதோட ஆத்தர் பேர் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி எதை பற்றினா, கடல் எப்படி இவ்வளோ உப்பாச்சு அப்படின்னு. இதெல்லாம் பற்றி யோசிச்சிருப்போம் இல்லையா? லைக் எப்படி உப்பாச்சு, ரிவர் எதுவுமே உப்பால, சீ மட்டும் எப்படி இவ்வளோ உப்பாச்சுன்னு. அதோட லாஜிக்கான ஸ்டோரி. இது கொஞ்சம் மேஜிக்கல் தான், பட் ஸ்டில் நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி சில பேர் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருந்தாங்களாம். அந்த அண்ணன் பேர் ரகு, தம்பி பேர் வீர். ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ஒய்ஃப் பேர் பத்மாவதி. அவனுக்கு ரகுவை பிடிக்கும், ஆனால் வீரை பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே அவனை வேலைக்கார மாதிரியே ட்ரீட் பண்ணி ரொம்ப அவனை டார்ச்சர் பண்ணுவா. சாப்பாடு தர மாட்டேன்னு அப்பப்போ மிரட்டுவா, அந்த மாதிரிலாம் பண்ணுவா. ஒரு நாள், நீ எனக்கு போய் விறகு எடுத்துட்டு வா, விறகு இல்லாமல் நான் எப்படி இன்னைக்கு சமைக்கிறது, இல்லாட்டி உனக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவா. வீரும் என்ன பண்றதுன்னு தெரியாம போய் ஆக்ஸ் வச்சு நிறைய விறகு கட் பண்ணி எடுத்துட்டு வந்தானாம். பார்த்தா ஆக்ஸை காட்டிலே வச்சுட்டு வந்துட்டானாம். அவன் நிறைய விறகு எடுத்துட்டு வந்தது. நைட் ஆயிடுச்சான். ஒன்னி பத்மாவதி திட்டினாலாம், ஏன்னா நைட் ஆயிடுச்சு, இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் இப்ப சமைச்சு உனக்கு எப்படி தரது, பிளஸ் அவன் ஆக்ஸ் எங்க அப்படின்னு கேட்பாலாம். வீர், ஐயோ நான் காட்டிலே விட்டு வந்துட்டேனே அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவாளாம், காட்டிலே விட்டு வந்துட்டியா, இப்போ உடனே எடுத்துட்டு வரானா உனக்கு கண்டிப்பா சோறு கிடையாது அப்படின்றவாளாம். உடனே அவன், ஐயோ மறுபடியும் காட்டுக்கு போகணுமான்னு சொல்லி மறுபடியும் ரொம்ப தூரமாக இருக்க காட்டுக்கு நடந்து போனானா. தேடுறானா ஆக்ஸையே காணுமா. அவன் ஒவ்வொரு மரத்துக்கு நடுவில் ஒவ்வொரு புதற்கடியில் போய் தேடுறானா. ஆக்ஸ் எங்கே வந்துச்சுன்னே தெரியலையாம். ஃபைனலாக டயர்ட் ஆயிடுச்சான். சரி, ஒரு கேவ் பார்த்தானா, ஒரு அழகான குகை. சரி, அதுக்குள்ளே போய் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போனானா. பார்த்தா அங்கே மேஜிக்கல் எல்வ்ஸ், குள்ள மனிதர்கள் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாம். நடுவில் ஒரு நெருப்பு இருந்துச்சான். அவங்க கிட்ட அந்த ஆக்ஸ் இருந்துச்சான். அந்த குள்ள மனிதர்கள் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆனதுனால அவனுக்கு அப்படியே பார்க்கணும் போல அவனுக்கு அப்படியே இழுத்துருச்சான். சரி, நான் அவனும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தானா. திடீர்னு பார்த்தா அவங்க நெருப்பை சுற்றி தானே ஆடிட்டு இருந்தாங்க. அந்த நெருப்பு என்னாச்சா அணை மாதிரி வந்துச்சான். அவங்களோட ஃபன்னை ஏன் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக அந்த ஆக்ஸ் எடுத்து விறகு வெட்டி அந்த நெருப்புக்குள்ளே போட்டானா இன்னும் நல்லா ஏரிய ஆரம்பிச்சிச்சான். மாதிரி நைட்டு ஃபுல்லாக எப்பெல்லாம் மாதிரி அணைய மாதிரி போச்சு, அவன் விறகு வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டானா. ஸோ அப்படியே நெருப்பு நைட்டு ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சான். அந்த எல்ஸ் நைட்டு விடிய காலையில் ஆடி முடிக்கும் போது ஒரு எல்ஸ் சொன்னானா அவன்கிட்ட, இந்த மாதிரி நீ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண நைட்டு ஃபுல்லாக, நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், ஒன்னால தான், இல்லாட்டி நாங்கள் நின்று விறகெல்லாம் போட்டிருக்கணும், அதனால நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் கொடுத்தானா. இது சாதாரண ஃபேன் கிடையாது, மேஜிக் ஃபேன். நீ ஆட்டிட்டு என்ன கேட்டனாலும் அது தரும், வானத்துலேருந்து மேஜிக்கலாக விழும். ஆனால் நீ எனஃப் எனஃப் எனஃப், அதாவது போதும் போதும் போதும்னு சொன்னால் அது நின்றும், வேற எது சொன்னாலும் நிற்காது. ஞாபகம் வச்சுக்கோ, போதுன்ற வார்த்தையை 3 தடவை சொல்லணும் அப்படின்றவானா. அந்த எல்ஃப் சொன்னதை கேட்டு வீரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவானா. எல்ஸ்லாம் காலையில் ஆச்சுன்னு போயிடுவாங்களாம். வீர், இது ஒர்க் ஆகுமா இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகும், நம்ம தம்பி பையனுக்கு சொல்கிற கதை மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த விசிறியை ஆட்டிட்டு, எனக்கு நிறைய ஃபுல்லாக வயிறு பசிக்க சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லுவானா. வயிறை நிரப்ப உடனே பார்த்தா சாப்பாடாம் ஆழ்ந்து விழுமா. அவனுக்கு அப்பாடா, இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா கூட இவ்வளோ கொடுத்தது இல்லை, அவ்வளோ ராஜிக்காக சாப்பாடு அவ்வளோ பிறந்துச்சான். உடனே அவன் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி அது விழுந்துட்டே இருந்துச்சான். அப்புறம் அவனுக்கு போதும்னும் போது எனஃப் எனஃப் எனஃப், அதாச்சும் போதும்னு சொன்னாலும் அது நின்றுச்சான். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டானா. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ரகுவுக்கும் பத்மாவதி வீட்டுக்கும் போகணும், அவங்க தான் நம்ம இவ்வளோ மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்களே, அவங்க தான் நம்மளை எப்படி கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, சரி நம்ம இந்த மேஜிக் ஃபேன் வச்சு நம்ம வேற எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்கலாம், அதான் காசு கேட்டால் தரப்போகுது, வீடு கேட்டால் தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு ஷிப்பில் கிளம்பி வேற ஒரு நாட்டுக்கு போய் வாழ ஆரம்பிச்சானான். அவனோட பேரும் புகழும் எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சான். ரகுவுக்கும் பத்மாவதிக்கும் சீக்கிரமா அதையும் பற்றி கேட்டுட்டாங்களாம். உடனே என்ன பண்ணாங்களாம், இவன் எப்படி இவ்வளோ பணக்காரனா, நம்ம இதே இடத்துல இதே வேலையை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், இவன் காணா போய் இவ்வளோ வருஷமாச்சு, இப்போ திடீர்னு நியூஸ் பேப்பர்லாம் வருது அவன் இவ்வளோ பெரிய கம்பெனிஸோட வேலை பண்ணுறான், இவ்வளோ காசு, இவ்வளோ பெரிய மாளிகைன்னு, நம்ம உன்னை போய் பார்த்தே ஆனும் அப்படின்னு சொல்லுவானா பத்மாவதி. ரகுவும் ஓகே அப்படின்னுவானா. 2 பேர் கப்பலில் ட்ராவல் பண்ணி அவன் இருக்கிற நாட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் பார்ப்பானா. அவன் நல்ல மனுஷன்றதுனால எந்த பகையும் வச்சுக்காம வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டுவானா. நைட்டு படுக்க போகும்போது பத்மாவதி ரகுட்ட சொல்லுவாரான், இங்கே பாருங்க, எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு அவனோட எப்படி அவன் இவ்வளோ காசு வாங்கியிருக்கான்ற ரகசியம் வேணும். அவன் மாளிகையை பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக எல்லாமே இருக்கு, எந்த குறையுமே இல்லை, நம்ம அதே குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னால இனிமேல் அதுக்கு வாழ முடியாது, எப்படி அவன் காசு வந்துச்சுன்னு கேட்டுவாங்க அப்படின்னு.
ரகுவும் போய் கேட்பானா. வீரும் தான் அவன் பகையை வச்சுக்கலையே, அவன் பிரதர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மேஜிக் ஃபேன் இருக்குடா, நான் இப்படி ஆட்டினேன்னா அது எல்லாமே கொடுக்கும், எனக்கு போதும்னும் போது அப்படின்னு அவன் சொல்லும் போது ரகுக்கு வந்து ஐயோ இவ்வளோ காசு அவனுக்கு எது வரை கேட்டாலும் கொடுத்துருமா, அதனால இவ்வளோ பணக்காரன் இருக்கான்னு டப்புன்னு யோசிச்சு போதும் 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 வெரி குட் மே காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு ஓடிடுவான் நான் பத்மாவதிட்ட சொல்றதுக்கு. பத்மாவதி கேட்கும் போது அப்படியே அவளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுமா, அந்த ஃபேன் நம்ம திருடிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவன் தூங்கும் போது அந்த ஃபேனை திருடிட்டு அவன் இவ்வளோ நல்லா சேர்த்து வச்ச காசு டைமண்ட்ஸ் அது எல்லாமே கோல்டு சில்வர் எல்லாமே திருடி ஒரு மூட்டையில போட்டு 2-3 மூட்டையில போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இன்னொரு கப்பலை வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிடலாம், கேள்வியே படாத நாடு அண்டார்டிகா ஆப்பிரிக்கா எங்கேனாலும் போய் செட்டில் ஆயிடலாம், இங்கே கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பில் போய் பிளான்லாம் பண்ணாங்களா, இந்த ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கே போகலான்னு நிறைய பிளான்லாம் வச்சுருந்தாங்களாம். சரி இன்னொரு ஷிப்பில் ஏறினாங்களா ஸ்டார்டிங்கில். அந்த ஷிப் கடற்கரைங்கன்னா இன்னும் இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குது அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்களே யாருமே. உடனே அவன் சொல்லுவான்னா உடனே பத்மாவதி சொல்லுவானா என் ஹஸ்பண்ட் வந்து உப்பு விற்கிறவரு, அது பேக் ஃபுல்லாக உப்பு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வேணாம். உடனே அவங்களும் நம்பிடுவாங்களாம், ஓகேன்னு விட்டுருவாங்களாம். திடீர்னு பார்த்தா உள்ள கிச்சனில் நைட்டு சாப்பாடு தரணும்ல ஷிப்பு, சரி உள்ள கிச்சனில் பார்த்தா உப்பே இருக்காதான். உடனே அந்த குக் கேட்பாரா என்னடா அது உப்பே இல்லை நான் எப்படி சமைப்பேன்னு சொல்லி, என்னால் சமைக்க முடியாது உப்பு இல்லாமல், நல்லாவே இருக்காது சாப்பாடு அப்படின்னு சொல்லி கப்பல் ஓனர்கிட்ட சொல்லிடுவாளாம். கப்பல் ஓனர் தான் வந்து தெரியுமே அவனுக்கு சால்ட் மர்ச்சன்ட் உப்பு விற்கிறவர்னு, இவர்கிட்ட வந்து கொஞ்சோண்டு உப்பு தாங்க அப்படின்னு சொல்லுவானாம். உடனே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, தான் உப்பே இல்லையா வெறும் பொக்கிஷம் தானே இருக்குது, சரி இந்த ஃபேனை ஆட்டிட்டு கேட்போன்னு சொல்லிட்டு ஃபேன் ஆட்டிட்டு உப்பு உப்பா கேட்டாங்களாம். ஆனால் போதும் போதும் போதுன்ற வார்த்தையை அவன் கேட்கவே இல்லையா, அதுக்குள்ளதான் ரகு ஓடி வந்துட்டானே, வீர சொல்றதுக்கு முன்னாடியே ரகு ஓடி வந்துட்டான். அதனால விசிறி பார்த்தோன்னே நிறைய உப்பு விழுந்துருச்சான். 2-3 விழுந்ததும் இது போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போதும்னு சொன்னாங்களா, நிறுத்திடுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வேற வேற வார்த்தையில சொன்னாங்களா, எங்களுக்கு இதுக்கு மேலே முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி பார்த்தாங்களா, மிரட்டி பார்த்தாங்களா, நிற்கவே இல்லையா. ஏன்னா அவங்க போதும் போதும் போதும்னு 3 வாட்டி சொல்லவே இல்லையா. அது விழுந்துட்டே இருந்துச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கப்பலே முழுகிடுச்சான், அவ்வளோ விழுந்துட்டே இருந்துச்சான், நிறுத்தவே இல்லையா. அவ்வளோ பெரிய மூட்டை விழுந்தா கப்பல் முழுகிடும் தானே, அது அப்படியே முழுகிடுச்சான். அதே மாதிரி அதுக்கப்புறமும் கப்பல் முழுகப்புறமும் விழுந்துட்டே இருந்துச்சான் ஒவ்வொரு மூட்டையா. அப்புறம் பல வருஷம் 10,000 வருஷம் கழிச்சு அந்த எல்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிச்சான், அவங்க தானே இது கொடுத்தாங்க, மேஜிக் வச்சு நிறுத்திட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்களாம் என்னடா அது சீ ஃபுல்லாக உப்பாயிடுச்சு, சரி இருக்கட்டும்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த சீ ஃபுல்லாக இப்போ உப்பாக இருக்குது. இப்போ ஏன் இப்போ சீ ஃபுல்லாக உப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சா. இன்னொரு கதையோட நான் நாளைக்கு வரேன். பாய்.